Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நாம் அனைவரும் பயபக்தியோடு கூட எழுப்பி நின்று இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த புதிய ஆண்டின் 2வது மாதத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே, கடந்த ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்கள். அந்த கிருபை இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தினீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அப்பா நீங்க பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த ஒரு நன்மைகளுக்காகவும் இந்த கால வேளையில் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையை அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் உற்சாகமாய் உமக்கு நாங்கள் இந்த நாளிலும் ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, முழு பலத்தோடு கூட ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கணும். தகப்பனே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய செவிமக்கள் யாவரையும் சரியான வேளைக்கு கொண்டு வந்து சேருங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யாரும் ஆப்சென்ட் ஆகாதபடிக்கு ஆண்டவரே எல்லோரும் கடந்து வர உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஆராதனையின் ஒரு பகுதியும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே செய்கின்ற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் அங்கீகரித்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்றவர். நாங்கள் துதிக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே நீங்க வாசம் செய்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீங்க உலாவ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதனை நடத்துகின்ற ஆண்டவரே மகனை ஆசீர்வதித்து நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே, பலிபீடத்தில் இருந்து உம்முடைய மகிமை ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளிலும் ஆராதனை வேளையில் நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இசைக்கிரியில் வாசிக்கின்ற மகனை ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, பாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீங்க பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மெய்யாகவே நீர் பிரியப்படுகிற ஒரு ஆராதனை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க அனல் மூட்டுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் அறிவிப்பு பகுதியை ஆசீர்வதிங்க. காணிக்கை வேளையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் உற்சாகமாய் காணிக்கைகள் தசமபாகங்கள் நன்கொடைகள் செலுத்த உதவி செய்யுங்க. எங்கள் ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் செய்து கொடுக்க போகிற ஆண்டவரே உம்முடைய மகனை நீங்க ஆசீர்வதித்து வல்லமையாய் நீங்க பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து ஆண்டவரே நீங்க ஆண்டவரே பலப்படுத்துங்க. ஆண்டவரே, தேவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளில் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அப்பா நீங்க பொழிந்தருளுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆராதனை ஆசீர்வதிங்க. பரிசுத்த பந்தியை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எங்கள் சபை மக்கள் யாவரும் வந்து பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளவும் நல்ல ஒரு ஆயத்தத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் அந்த பரிசுத்த பந்தியிலே கை வைக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க முழு பொறுப்பையும் எடுத்து எங்களுக்கு ஆராதனை நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 37 பக்கம் 691 வசனங்கள் 1 முதல் 19 முடிய. தாவீதின் சங்கீதம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும்
தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விலப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்திற்குள் உருவிப்போம். அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆமென். ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோட கரங்களை தட்டி நம் பரிசுத்த ஆவணவரை வரவேற்போமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போடு நம் உற்சாகத்தோட கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. லார்ட், we welcome you, Lord Jesus. ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம வாசிச்ச சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே அப்பா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, யெகோவா ஈரே, எங்களை எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, we thank you Lord Jesus. hallelujah, hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. hallelujah. Oh, we welcome you heavenly Father. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஓ, வாய்களை திறந்து அவருக்கு நாம் நன்றி மாத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. ஓ, we thank you heavenly Father God. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah. we thank you heavenly Father. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, we thank you Lord Jesus. hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah, hallelujah. எத்தனை பேரால சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய நன்மையை ருசிச்சு பார்த்திருக்கிறேன்? ஆமென். hallelujah. யாராவது இருக்கீங்களா கர்த்தருடைய நன்மையை நான் இது வரைக்கும் ருசிச்சே பார்த்தது இல்லைன்னு சொல்லி? யாராவது இருக்கீங்களா? இல்ல இல்ல, அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்மை கண்ணின் மணியை போல வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்மை கரங்களை பிடித்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அந்த தேவனை நாம் பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. hallelujah. we thank you heavenly Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையாய் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து, சபை மக்கள் வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அக்கம் பக்கம் நிக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். ஓ, நம்ம பக்கத்துல யார் நிக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டாம். hallelujah. நம்மளோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார் அல்லவா? அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. we thank you Jesus. we thank you heavenly Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah. ஓ, உம்முடைய நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, you are a good father Lord Jesus. ஆண்டவரே, ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. hallelujah. we thank you Jesus. we thank you Lord. hallelujah. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோட கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். oh yes Lord. உற்சாகத்தோட கரங்களை தட்டி ஆமென்.
ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ட்ரம்மை கொடுத்து நம்மளை ஆசீர்வச்சிருக்காங்க. ஆமென், ஹalleluya. இவ்வளோ நாள் நம்ம எதில் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம்? பீட்டெல்லாம் கீபோர்டில் இருந்துச்சுல, இப்போ நமக்கு நல்ல பேஸ் உள்ள ஒரு ட்ரம்மா இருக்குல்ல. ஆமென், ஹalleluya. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஆஃப் ரெக்கார்ட், ஓகேவா? என்ன பண்ண போகிறோம், இந்த பாட்டுக்கு ஏற்ற பீட்டை வந்து மோசஸ் அண்ணா ப்ளே பண்ண போகிறப்ப அந்த பேஸ் வர வர நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா கை தட்ட போகிறோம். ஆமென், ஹalleluya. நம்ம பண்ணலாமா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென், ஹalleluya. ஆமென். உற்சாகத்தோடு சபை மக்கள் அனைவரும் ஆமென், ஹalleluya, ஆமென். நல்லா என்ஜாய் பண்ணி அவரை நம்ம ஆதரிப்போமா? நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது, நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது, நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென்.
ஆண்டவரே. ஹalleluya. ஓ உங்க சத்தத்தை உயர்த்தி நாம் அவரை நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிப்போமா. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 உண்டப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமா. சபை மக்கள் யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லோரும் வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் திற அதனை நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். ஓ அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உண்டு அல்லவா. ஓ ஹalleluya. This is a time of thanksgiving. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற நேரமாய் இருக்கிறது. ஓ இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே அப்பா முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அப்பா முதல் நாளில் ஆண்டவரே அப்பா எங்களை நிறுத்தியிருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியமும் ஸ்லாக்கியமும் ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா. ஆண்டவரே மகனே மகளே என்று அழைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஓ ஹalleluya. அதை விட பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில என்னவா இருக்க போகுது. ஹalleluya. ஓ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஓ heavenly father god we thank you lord jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. எங்க சத்தத்தை விட சபையோட சத்தம் ஜாஸ்தியா இருக்கணும். ஹalleluya. சொல்லு வாயை திறந்து சத்தத்தோட ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. ஓ we thank you heavenly father. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ we thank you lord jesus. நீர் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்காய் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ we thank you heavenly father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah. Oh we thank you lord. நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. சொல்லுவோமா வாய்களை சத்தத்தை உயர்த்தி ஆமென். நன்மைகளை எண்ணிட முடியாது ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்த. ஓ எஸ் லார்ட் ஆமென். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து பாடுவோமா. ஓ எஸ் லார்ட் ஜீசஸ். நான் மறந்திட முடியாது நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் உம் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. சொல்லுவோமா. என் நிலை மாறினாலும் ஆண்டவரே என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ எஸ் லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோமா. ஓ ஹalleluya. This is a time of thanksgiving. ஆண்டவரே இந்த புது வருடத்தை ஆண்டவரை காண செய்தீரே உமக்கு நன்றி. இந்த முதலாவது மாதத்தை ஆண்டவரை கடக்க நீர் உதவி செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் ஆண்டவரே அப்பா நான் என்ன செய்வேன் ஆண்டவரே அப்பா. அனுதினமும் உன்னை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோமா. எஸ் ஜீசஸ். ஹalleluya. நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும்
அதிசயமானது ஆண்டவரே, ஆச்சரியமானது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. Oh, we thank you Lord Jesus. நீர் அதிசயமுள்ள தேவன் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. சொல்லுவோம் அப்பா. Oh, we thank you Lord Jesus. Hallelujah. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகளோ ஒன்றும் அற்புதமானதே. Yes Lord. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகளோ ஒன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஆண்டவரே, ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகளோ ஒன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகளோ ஒன்றும் அற்புதமானதே. அது ஆச்சரியமானதே, அவை ஆச்சரியமானதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் ஆண்டவரே, என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி. Oh yes Lord Jesus. Hallelujah. சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்களா? நன்றி 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 நன்றி. என் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? ஓ ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. நாசியில் உள்ள சுவாசத்திற்காய், நாசியில் உள்ள சுவாசத்திற்காய் நன்றி. ஓ yes Lord. நீ தந்த குடும்பத்திற்காய் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh we thank you heavenly Father. Hallelujah. முன் குறித்து அழைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அழைத்தீரே நன்றி. மூடப்பட்ட கதவுகளுக்காய் நன்றி. தள்ளப்பட்ட நேரங்களுக்காய், தள்ளப்பட்ட நேரங்களுக்காய் நன்றி. இதுவரை என்னை நடத்தினீரே அப்பா, இதுவரை என்னை நடத்தினீரே நன்றி. என்னோடு என்றும் இருப்பீரே ஆண்டவரே. Oh we thank you Lord heavenly Father.
அறிக்கை செய்வோம் ஆண்டவரே. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. Yes Lord. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. Yes Lord. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. Oh we give you all the glory heavenly Father God. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபை மக்கள் அனைவரும் வாய்களை திறந்து அவரை உயர்த்தி அவரை துதிக்கிற நேரமாய் இருக்கிறது அல்லவா. ஓ அவர் நம்ம தேவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். வாய்களை திறந்து அவரை உயர்த்துவோமா. ஹalleluya. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. We exalt your holy name heavenly Father. We exalt your holy name heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ யெகோவா ஈரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். அவரை உயர்த்த நமக்கு விடுதலை உண்டு. ஹalleluya. ஓ வாய்களை திறந்து ஓ சின்ன பிள்ளைங்க வாய்களை திறந்து அவரை துதிங்க. வாலிபர்கள் வாயை திறந்து அவரை துதிங்க. சபை மக்கள் அனைவரும் வாய்களை திறந்து அவரை துதிப்போமா. ஹalleluya. ஓ we praise you heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பராக்கிரமம் உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ we praise you heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து ஓ அவரே துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருவர் ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லவா. நாம் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. Oh let's lift our voice together. ஒன்றாய் சத்தத்தை உயர்த்துவோமா. ஹalleluya. ஓ யாவரும் சேர்ந்து ஒன்றாய் சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போமா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we exalt your holy name heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. Oh we praise you Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்க எங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. We praise you heavenly Father. ஓ எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ we thank you heavenly Father God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord Jesus. Hallelujah. Oh we thank you Lord. Hallelujah. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே யெகோவா ஈரே எனக்கு எல்லாம் நீர் ஆண்டவரே அப்பா. என் தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பீர் என்று சொல்லுவோமா. ஹalleluya. இந்த மாதத்தினுடைய தேவைகள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. முழுவதுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Oh we thank you Lord Jesus. யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஓ எஸ் சத்தத்தை உயர்த்தி. யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஓ ஹalleluya. என் எதிர்பார்ப்புக்கு மேலாய் நீ செய்கிற தேவன் ஆண்டவரே. Thank you Lord Jesus. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள்
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. Oh yes Lord Jesus, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிசயமாய் போஷித்தீரே ஆண்டவரே அப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. We thank you Lord. நன்றி அப்பா. Hallelujah. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் விசுவாசத்தோடு. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். Yes Lord. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஏகோவாயிரே. Yes Lord. சொல்லுமா சத்தத்தை உயர்த்தி. ஆமென். ஆமாண்டவரே. ஆமாப்பா, தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர் ஆண்டவரே. இன்னொரு முறை சொல்லுவோம். ஏகோவாயிரே ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை. கரங்களை உயர்த்தி. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அவரை ஆராதிப்போம். ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Lord we worship you heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ அப்படியே சில நிமிடங்கள் நம்ம அவரை ஆராதிப்போமா. ஓ கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ அக்கம் பக்கம் யார் நிற்கிறான்னு பார்க்காம ஒரு விடுதலையோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya. அவரை ருசிச்சு பார்க்க தான் அவரை துதிக்க முடியும். ஹalleluya. இங்க அவரை ருசிக்காம யாருமே இல்லை. அவ்வளவு நன்மைகள் செய்த தேவனா இருக்கிறார் அல்லவா. ஓ அவரை நோக்கி பார்த்து நாம் ஆராதிப்போமா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Lord we worship you heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ ஜீவனுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ ஹalleluya. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தேவனாய் இருக்கிறார் அல்லவா. நாம் தகுதிப்படுத்துவோம். ஹalleluya. ஓ நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அப்பா, என்னிடத்தில் இருக்கிற ஆண்டவரே பாவங்களை ஆண்டவரே நீக்கும் ஆண்டவரே.
ஆண்டவரே. தேவையில்லாத விஷயங்களை நீக்கும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஓ என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. ஓ என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ சேனைகளின் கர்த்தரே என்னை தகுதிப்படுத்துங்க அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார் அல்லவா? ஓ we praise you heavenly father god. hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ king of kings we praise you, lord of lords we praise you heavenly father. ராஜாதி ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஓ நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஓ ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லுவோமா? ஓ எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. Lord make us worthy of your presence Lord Jesus. hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ hallelujah. ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. ஓ எங்களுக்காய் நீர் அழிக்கப்பட்டீரே ஆண்டவரே அப்பா, எங்களுக்காய் உம்முடைய ஜீவனை தந்தீரே ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீரே ஆண்டவரே அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. ஓ we thank you Lord Jesus. hallelujah. ஓ we thank you heavenly father. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. hallelujah, hallelujah, hallelujah. Oh we thank you Lord Jesus. hallelujah. We thank you heavenly father. We thank you Lord Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓ ஹalleluya. உரக்க சத்தத்தோடு ஹalleluya. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதிலை சுற்றி வரும்போது எப்படி ஆர்ப்பாரிப்போடு சத்தம் போட்டாங்களோ அதே மாதிரி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Oh yes Lord. hallelujah. Oh we praise you heavenly father. Amen. We thank you Jesus. Oh we thank you heavenly father God. Amen. சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இரண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ 7 குத்து விளக்கின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கேருபீன்கள் சேருபீன்கள் உம்மை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை ஆராதிக்கிறார்களே ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நின்று ஆண்டவரே பரிசுத்தரே என்று ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we thank you Lord Jesus. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சீரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். சொல்லுவோமா? ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். எஸ் லார்ட். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் மானவர் அவர், அல்பாவும் மேகாவும் மானவர் அவர், ஆதியும் அந்தமும் மானவர் அவர், அல்பாவும் மேகாவும். Thank you Lord Jesus. நன்றி. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சொல்லுவோமா? இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஆண்டவரே உம் வருகை காயங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஓ we thank you Lord Jesus. நீ பரிசுத்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. யாவருக்கும் வாழ்த்துக்கள். எங்களுக்காக ஜெபித்த அனைவருக்கும் நன்றி. விசேஷமாக பாஸ்ட் 10 டேஸாக பாஸ்ட் அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாங்க. இன்றைக்கு சுகத்தோடு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எல்லாமே நல்லா ஜெபிச்சிங்க. அதையும் தாண்டி அநேகர் எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நல்லா கேர் எடுத்தீங்க. ஒரு சிலர் ரொம்ப இன்டர்னலாக ரொம்ப கேர் எடுத்தீங்க. கர்த்தர் உங்களுக்கு ரிவார்ட் தருவாராக. ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில்
துணை இயேசுவே. சேர்ந்து எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கண்குளிரின் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கண்குளிரின் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔஷதமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, The title of today's sermon is The blessings of those who seek God. தேவனை தேடுபவர்களுக்கான ஆசீர்வாதங்கள். The blessings of those who seek God. What is தேவனை தேடுவது? What does it mean to seek God? என்ன நினைக்கிறீங்க? தேவனை தேடுறதுன்னா என்ன? What do you think? What does it mean to seek God? என்ன யோசிக்கிறீங்க? அது தெரிஞ்சாதான். இல்லைன்னா தேவனை தேடாமையே தேவனை தேடுறோன்னு தப்பா நினைச்சிட்டு இருப்பீங்க. அவர் சமூகத்திலே காத்திருப்பது. Waiting in His presence. ரைட். எனக்கு ஒரு 3 பேர் தேவை. I need 3 people for a demonstration. ஒன்று தபி, அடுத்தது ஜெர்சலின், அப்புறம் பிரிசில்லா. 3 பேர் வாங்க. ரைட்டா? என் கையில் என்ன இருக்குது பாருங்க. இந்த பாலை நான் போட போகிறேன். உங்கள் கால் பக்கம் வந்துச்சுன்னா பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க. I have a ball in my hand and I'm going to throw it. If it comes near you, don't play with it. இது எங்கே இருக்குதோ இதை தேடி எடுக்க வேண்டிய வேலை தபிக்கு. It's Tabi's job to go search for the ball and take it. யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது. நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பாருங்கள். தேடுற வேலை அவளுக்கு தான். No one should help them. It's their job to search and bring it. வச்சுக்க, கையில் வச்சுக்க. ஓகே. அடுத்து என் கையில் ஒரு 5 rupees காயின் இருக்குது. I have a 5 rupee coin in my hand. இதை நான் இப்போ போட போகிறேன். இதை ஜெர்சலின் தேடி எடுத்துகிட்டு வரணும். And it's Jocelyn's job to go find it. இது எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு எனக்கு தெரியலை. I'm not sure how far it will go. இது காசாக இருக்கிறனால காணாமல் போயிடக்கூடாது. ஆஹா, தடுத்து விழுந்துச்சு. ரைட்டு, அவளுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் மனதிலையும் என்ன இருக்கும்? What will be in their hearts when they search for it? அதை தேடி எடுக்கணும். காணாமல் போன காசை தேடி எடுக்கணும். காணாமல் போன பாலை தேடி எடுக்கணும். They'll be thinking in their hearts, I should find the coin that was thrown or the ball that was thrown. இப்போ ஒரு வசனம் நான் சொல்லுவேன், அதை பிரிசில்லா அதை தேடி வாசிக்கணும். I'm going to say a verse and Priscilla is going to search and read the verse. 1 நாளாகமம் 22:19. We're going to read from 2 Chronicles chapter 7 verse 14. 1 நாளாகமம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு
நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். ஓகே, உட்கார்ந்து கொள்ளலாம். இப்போ தேடினா பார்த்தீங்களா வசனத்தை? She searched for that verse. வேதத்தை தேடி ஆராய்ந்து She searched for it. சரியான வசனத்தை எடுப்பது. ஓகே, She took the right verse. ஓகே. இப்போ தேவனை தேடுதல் என்றால் என்னன்னு ஷார்ட்டாக நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். We have to understand what it means to seek the Lord. இந்த தேவனை தேடுதல் என்று சொல்லுவது, When we say seeking the Lord, நல்லா கவனிங்க, அதில் இந்த ஏசியில் நிறையா மோடு இருக்குது. there are so many modes in an air conditioner. என்னென்ன மோடு இருக்குது பாரு. What different modes do we have? அந்த ஒவ்வொரு மோடுக்கும் தகுந்தது போல் அது வேலை செய்யும். It works according to the mode that we select. விசுவாசிகள் தேவனை தேடுவது என்று சொல்லுவது சிங்கிள் மோடில் பண்ண முடியாது. When as believers, when we work for the Lord, we cannot work on a single mode. நிறைய பேருக்கு விவரம் தெரியாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். Many believers, we live a Christian life without knowing what we have to do. என்னென்ன மோடு இருக்கு தம்பி? என்ன மோடு? ஸ்லீப் மோட், ஸ்லீப் மோட் இருக்கு, டைமர் மோட் இருக்கு, டெம்பரேச்சர்ஸ் ஆட்டோ மோட் இருக்கா, ஆட்டோ மோட் இருக்கு, அப்புறம் எக்கனாமி மோட் இருக்கு, அப்புறம் வந்து ஒன்லி ஃபேன். இவ்வளவு எல்லாம் இத்தனையும் சேர்த்து ஒரே ஒரு ஏசிக்குள்ள இருக்கு. There are so many modes and they are all consisted in an air conditioner. தேவனை தேடுதல் என்று சொல்லும்போது அதுக்குள்ள நிறைய மோட் இருக்கு. When we say seeking the Lord, there is so many modes in it. அதுக்கு தான் ஒரு பாலை தூக்கி போட்டு காட்டினேன், ஒரு காசை போட்டு காட்டினேன், அப்புறம் வசன வாசிச்சு காட்டினேன். That's why we demonstrated about searching for the ball, the coin, and searching for a verse. தேவனை தேடுவது என்பது முதலாவது அவரை ஆராதிப்பது என்ற ஒரு மோடு இருக்கு. When we say seeking the Lord, in the verses we see worshiping the Lord is a mode in seeking the Lord. 99.4% விசுவாசிகள் காலையில் ஒரு அவசர ஜெபமும் ஒரு அவசர வேத வாசிப்பும் செய்துவிட்டு போகிறவர்களாகவே இருக்கிறார்கள். 99.9 believers, what they do in the morning is they give a prayer and a praise in a hurry in the morning. இதில் நீங்கள் என்ன விதிவிலக்கா? Are you any different? ஸோ இதுதான் அநேகருடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. So this is the life of many people. அப்போ தேவனை தேடுவது என்ற அந்த இடத்துக்கு நாம் வரவேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மனதில் வைக்க வேண்டும். So we have to have in our hearts that we are people who need to seek the Lord. அடுத்து இரண்டாவது ஒரு மோடு அவருடைய நாமத்தை உயர்த்துவது. The second mode is to exalt the name of the Lord. கேட்டா புரிஞ்சா ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. Amen. அவருடைய நாமத்தை உயர்த்துவது. It is exalting his name. அடுத்த ஒரு மோடு இருக்கு, அவருக்குள் சந்தோஷமாய் இருப்பது. There's another mode that says rejoicing in the Lord. அவருடைய பலத்தை பெறுவது. Drawing upon his strength. மற்றும் ஜெபத்தோடு அவர் சமூகத்திலே அணுகுவதாகும். And coming to him in prayer. நல்லா கவனிங்க, தினம்தோறும் தேவனை தேடுதல் என்றால் என்ன? You have to listen very carefully. What does it mean to seek the Lord? அவரை ஆராதிப்பது. It means to worship him. ஆராதிப்பது என்று சொல்லும்போது நம்முடைய ஆவிக்குரிய மக்கள் பொதுவாக மகிழ்ச்சி அடைவதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை செய்கிற ஆராதனையோடு எல்லாம் முடிஞ்சிருது. When we say worshiping the Lord, many believers, we are happy with the worship that we do on a Sunday and it's done. வீட்டுக்கு போகும் பொழுது அவ்வளோதான், இந்த வாரத்துக்குள்ள வேலையை முதல்ல முடிச்சிட்டேன்ப்பா. When we go home, we say, oh my God, the work at the beginning of the week is done. இனி நம்ம வாட்டில் ஒரு ஜெபத்தை பண்ணோமா, பைபிளை வாசிச்சோமா, ஓடினோமா, நம்ம புழப்ப பார்ப்போன்னு ஓடிடுறோம். After that, we decide saying, let's just read something in the Bible, just do a small prayer and then run our உள்ளவங்களை life. பார்த்து பேசுங்க, ஒரு விசுவாசிக்கு இது அழகல்லன்னு சொல்லுங்க. Look at the person next to you and say, it is not right for a believer to live this way.
சிலராயிலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஒரு பைபிள் வாசிட்டு போகிறாங்க, பலர் அதுவும் இல்லை. At least a few people, they read the Bible, they say a small prayer and go. Many people, they don't even do that. இவங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துறது? Which category will you put them in? நிறைய விஷயத்தை நீங்கள் டீப்பாக சிந்திக்கணும். You have to think about many things in a deep manner. அடுத்து வாழ்க்கையிலே தினந்தோறும் எல்லா விஷயத்திலையும் அவரை தான் உயர்த்தணும். The next thing is, in everything in your life, you have to exalt the Lord. அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். You have to keep exalting Him. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மைன்னு சொல்லணும். You have to say, "Oh King of Kings, your cross is my glory." நம்முடைய குடும்ப அங்கத்தினருடைய பெயரை ரொம்ப உயர்த்தக்கூடாது. We should not lift up the names of our family members. நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப உயர்த்தி பேசிட்டு இருக்கக்கூடாது. We should not keep praising our children. சொந்தக்காரங்களை ரொம்ப உயர்த்தி பேசிட்டு இருக்கக்கூடாது. We shouldn't keep our relatives on high. அல்லது வேற எந்த ஒரு ஆளையும் தலையில் தூக்கி வச்சுட்டு தயவு செய்து ஆடக்கூடாது. Do not keep anyone on the top of your heads and exalt them. பக்கத்தில் உள்ளவங்களை கேளுங்க, யாரையாவது தலையில் வச்சு ஆடுறீங்களான்னு கேளுங்க. Look at the person next to you and ask them, "Do you have someone on your head?" தமிழ் சமூகத்துக்கு இது சொல்லித்தர தேவையில்லை. தமிழ் சமூகத்துக்கு ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் பெருமைப்பட்டுட்டு கிடக்கிற சமூகம் தான் தமிழ் சமூகம். It's not necessary to talk about this to the Tamil community because we do this often. அவன் அவங்க தாத்தா காலத்திலிருந்து BMW கார் வச்சுக்கிட்டு ஹம்பிளாக ஒன்றும் இல்லாத மாதிரி நடப்பான். Many people in their grandfather's time, they will have a BMW car and then they'll be very humble. ஆனால் நம்ம ஆட்கள் ஒரு பட்ஜெட்டை கார் வாங்கிட்டு பண்ணுற வேலை இருக்கு. But our people, we get a car and budget and the show off that we do. நான் எதை அழுத்துறேன்றதை கண்டுபிடிங்க. You have to find out what I am emphasizing on. அவருடைய நாமத்தை தினந்தோறும் உயர்த்த வேண்டும். We have to lift His name on high daily. உங்க குடும்பத்தில் இது இல்லைன்னா பெரிய ஓட்ட உடசல் இருக்கும். If this is not there in your family, there's a huge hole in your family. அதனால தேவனை உயர்த்த மட்டும் விட்டுறாதீங்க. So do not stop lifting or exalting the Lord. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, பெருமையாக பேசுகிறதுக்கு உண்மையாக இங்கே உட்கார்ந்துருக்கிற யாருக்கும் ஒன்றும் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். And there's another thing, I know and you also know that there's nothing to show off in our lives. ஆமாவா இல்லையா? Isn't that true? பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு உயர்த்தி பேச உங்கள்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள். Look at the person next to you and tell them, "You know, right? What is there to show off?" அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்க. அடுத்தது என்னன்னா, அவருக்குள் சந்தோஷமாக இருப்பது. The next one is to rejoice in the Lord. எல்லாம் டெய்லி சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy daily? எனக்கு உடல் சுகவீனமாக இருந்தபோது கூட ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது, நான் வழக்கமாக பேசுகிறத விட நகைச்சுவையாக பேசும்போது டாக்டர் புஷ்பா சொன்னாங்க, அங்கிளுக்கு இப்போவும் அந்த ஜோக் போகலை பாருன்னாங்க. Even when I was sick, when I was talking, I used to joke sometimes, and Dr. Pushpa, she used to tell to me, "Even now uncle is making jokes." என் ஒய்ஃப் மருத்துவமனையில் இருந்தாங்க, எனக்கு 2 நாள் போய் பார்க்க முடியல, ஏன்னா நான் அவ்வளோ பலவீனமாக நானும் படுத்த படிக்கல வீட்டில் இருந்தேன். ஆனால் நான் போய் ஒரு 10 நிமிஷம் கலகலப்பாக எல்லாம் சிரிக்க வச்சுட்டு வந்துட்டேன். My wife was in the hospital as well. I was not able to go for 2 days because I was very sick. But the day when I went there, we laughed and we spoke. ஆனால் நான் இங்கே சிலர் முகத்தை பார்க்குறேன், காமால வந்தால் முகம் ஊதுன மாதிரி ஊன் இருக்கு. But I see a few people here, they look swollen up and they look very sad. நான் கேட்குறேன், உங்களுக்கு என்னையா வந்துச்சு? And I'm asking you, what is your problem? என்னம்மா உங்களுக்கு வந்துச்சு? What is your problem? நம்மளை ஆண்டவர் ரட்சிச்சிருக்காரு, தயவுசெய்து சந்தோஷமா இருங்க. The Lord has saved us, be happy. நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டியவர்கள். We all have to be happy. ஆண்டவரை தேடுவது என்று சொல்லும்போது அந்த சந்தோஷம், அந்த மூடு அதுக்குள்ள இருக்கு. When we say seeking the Lord, rejoicing in the Lord is a mode that we have to switch on. அடுத்தது அவருடைய பலத்தை பெறுவது. The next one is drawing upon His strength. நம்ம பலன் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. What strength do we have? என்ன மாதிரி ஆளெல்லாம் வெறும் 2 இட்லி கேஸ். I eat just 2 idlis. 2 இட்லியில் என்ன இருக்க போகுது? What is there in 2 idlis?
சிலர் 20 இட்லி கூட சாப்பிடலாம். அதனால அதை நம்பி இல்லை நம்ம பலன். Some people may eat 20 idlis, but our strength is not depending on how many idlis we eat. அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஸ்ட்ரென்த் ஆனதை சாப்பிடணும் தான். எல்லாம் சாப்பிடுங்க, அது மகிழ்ச்சி. ஆனால் நமக்கு தேவ பலன் முக்கியம். So I'm not saying that you should not eat, you have to eat, you have to be healthy, but we have to have godly strength. ஸோ அது இல்லாமல் ஜெபத்தோடு தேவனை அப்ரோச் பண்ண வேண்டும். Not only that, we have to approach him with prayer. இவ்வளவும் கலந்து தேவனை ஜெபத்தோடு தேடுவதுக்கு பேர் தான் சீக்கிங் த லார்ட். When we mix all this up in a person and seek the Lord, it means we are seeking the Lord properly. அப்படி தேவனை இந்த மாதிரி தேடுபவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு. When we seek the Lord this way, we will have a few blessings. ஒன்று, The first one. they will find God. அவர்கள் தேவனை கண்டடைவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. Amen. The first blessing is they will find God. வாசிங்க யோவான் 20:13. Let's read from John chapter 20 verse 13. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். ஆமென். ஸோ இயேசுவை தேடினாள். She searched for Jesus. இயேசுவை காணலையேன்னு தேடினா, She was searching that Jesus was lost, ஆனால் ஆண்டவர் தோன்றினார். but she saw him. God never hides himself from the sincere seekers. ஆண்டவர் உண்மையாய் அவரை தேடுகிறவர்களிடத்திலிருந்து அவரை மறைக்க மாட்டார். நல்லா கவனிங்க. Listen very carefully. உண்மையா தேடுங்க, ஆண்டவர் உங்களை விட்டு ஒளிய மாட்டார். If you're sincere in seeking the Lord, he will not hide from you. உண்மையாய் தேடவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனை கண்டுபிடிக்க முடியாது. If you don't seek him properly, you can't find God. தேவன் பேரை சொல்லுவது அது அல்ல மேட்டர். It's not just saying the Lord's name. தேவனை பாடுவதும் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. It's not just about singing about the Lord. ஆனால் நீங்கள் தேடும்போது உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அல்லவா, அதான் மேட்டர். But what matters is when you seek him, he appears to you. அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும். So he has to show himself to us. இந்த காரியம் தேவனை தேடுகிற மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். And this is a big blessing for those who seek the Lord. தேவனை உண்மையாய் தேடுபவர்களுக்கு தேவன் தம்மை மறைப்பதில்லை. God never hides himself from the sincere seekers. எத்தனை பேர் தேவனை தரிசிக்கிறீர்கள்? How many of you look at the Lord? யார் தேவனை தரிசிக்க கூடும்? Who can see the Lord? பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். Only those who are holy can see the Lord. ஸோ ஈச் பார்ட் லைஃப்லேயும் ஹோலினஸ் இருக்கணும். So in every part of our life we have to be holy. நிறைய நம் சிந்தனையிலே சிதறல்கள் இருக்கக்கூடாது. We should not have disturbances in our attention, in our mind. அடுத்ததாக seeking leads to relationship, not religion. தேவனை தேடுவது உறவுக்கு வழிவகுக்கிறது, மதத்திற்கு அல்ல. நம்மிலே நிறைய பேர் மதவாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். Many of us, we are religious Christians. இன்னும் சொல்ல போனால் only Sunday Christians ஆக இருக்கிறோம். If we have to emphasize, we are Christians who attend church on Sundays. எத்தனை பேர் இங்கே வந்து ஆண்டவரோடு உறவு கொண்டு தனிமையில் ஜெபிக்கிறீர்கள்? How many of you come to church other than Sunday, come to church, spend time with God? அநேகருக்கு ஜெபிப்பதற்கு ஒரு ஆலயம் இல்லை. Many people do not have a church to pray. அநேகருக்கு ஒரு அமைதியான லொகேஷன் இல்லை. Many do not have a silent place to pray. அநேகருக்கு நல்ல கம்ஃபர்டபிள்ஸ் கிடையாது ஜெபம் பண்ணுவது. Many people do not have a comfortable place to sit and pray. நமக்கு எல்லாம் இருக்கு. But we have everything. ஆனா நம்ம வீட்டில் தூங்குறதுக்கு தேவையான கம்ஃபர்டபிள் எல்லாம் வச்சுக்கிட்டு தூங்கிடுறது, வீட்டிலேயே தூங்கிட்டு இருக்கிறது. But we have every comfort we need to sleep and we use that. அது சரியானதல்ல, அது தவறு. That's not right, it's wrong. நீங்க ஒரு மதவாத கிறிஸ்தவம் செய்யக்கூடாது. You should not be a religious Christian. சர்ச்சுக்கு பக்கத்து வீடுகளில் உள்ளவர்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் அறிவுரை வழங்குகிறேன். I say to people who live near the church very specifically. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு ஆலயத்தில் வந்து மண்டிட்டு கண்ணீர் வடித்து ஜெபிச்சிங்கன்னா எல்லாம் சீராகும். If you come to church, kneel down and pray in the Lord's presence, everything will be right. தூரத்திலிருந்து வர்றவங்க எல்லாம் பிசாசை ஜெயிச்சு வர்றாங்க.
Many people who come from far off, they win and have victory over Satan. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க வீட்டிலேயே பிசாசை கட்டி போட்டு நாய்க்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. But many people who are living nearby, they act as if they have Satan tied in their home and they feed it. அவன் உங்களை விட மாட்டான். And he'll not leave you. நீங்கள் கிளம்பும்போது என்ன கிளம்பிட்டீங்களா, எனக்கு பசிக்குதும்மா. When you leave, he will ask, are you leaving? I'm hungry. தயவுசெய்து கவனமாக இருங்க. Be very careful. யாரும் ஒரு மாம்ச கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. No one should be a carnal Christian. நல்லா கவனிங்க, நான் மாம்ச கிறிஸ்தவனாக இருந்தால் இருந்துட்டு போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். You have to be very careful. You might think, let me be a carnal Christian if I am one. நீங்கள் எப்போ தோற்று போவீங்கன்னு தெரியாதனால நீங்கள் அப்படி இருக்கீங்க. You are like that because you will not know when you are going to lose. தோற்று போவீங்க, ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. You will become a failure. எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது ஒருத்தன் ஃபெயில் ஆனால் எவ்வளவு சேட். How sad it is when people fail in exams. ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு ஜாபு எதிர்பார்க்குற ஆள் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனால் எவ்வளவு மோசம். How bad it is if people fail in an interview. நல்லா கவனிக்கணும். You have to be very careful. அதே போல் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயத்தில் இது நமக்கு தெரியாதா, ரொம்ப காலம் நம்ம இப்படி தானே இருக்கோம், அது பரவாயில்ல. நிறைய பேர் நினைக்காத பாஸ்ட் இப்படி தான் பேசுவார், பாஸ்ட் பேசலை. Many people think pastor will keep speaking like this. We will live our life the way we live. வசனம் பேசுது. It's not pastor speaking, it's the verse that's பக்கத்துல speaking. உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க, வசனம் பேசுது புரியுதான்னு கேளுங்க. Look at the person next to you and ask, the verse is speaking, do you understand? இத நீங்க புரிஞ்சுக்கலனா உங்களுக்கு ஃபெயிலியர் எப்பன்னு சொல்லிடுறேன். If you don't understand this, I'll tell you when you will fail. இயேசு வரும்போது நீங்க போக மாட்டீங்க. When Jesus comes, you will not go with him. செகண்ட் கமிங்ல உங்களுக்கு இடம் இல்ல. You will not have a place in the second coming. அவ்வளவுதான், ஃபெயிலியர் தான். And that'll be a failure. ரெண்டாவது வரியில போகலன்னா அப்புறம் நீங்க இவ்வளவு நாள் அலமோதி அது எதுவும் பண்ணிட்டு ஒரு பிலீவர் லுக் கொடுத்து என்ன பிரயோஜனம்? If you're not able to go with Jesus in the second coming, what use is it if you show off like a believer? விசுவாசிகள் வேதாகம கொள்கைகளிலே உபதேசங்களிலே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். Believers should be strong in the biblical doctrines and truth. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே ஸ்ட்ராங்கா இருக்க You வேண்டும். should be strong in the separated life. நம்ம எல்லாம் ஒரு காலத்துல பேர் கிறிஸ்தவங்களா இருந்தோம், அதை விட்டு ஏன் ஆண்டவர் கொண்டு வந்தாரு? அவருக்காக வாழ. We were all nominal Christians at one point, but he separated and brought us here because he wanted us to live for him. அந்நியர்களா இருந்தோம், பரதேசிகளா இருந்தோம், இப்ப கடவுள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவருக்காக ஸ்ட்ராங்கா இருக்குதான். We were aliens and wanderers, but if he has brought us here, it is for us to be strong for him. காம்ப்ரமைஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில ஃபெயில் ஆயிராதீங்க. We should not compromise and fail in life. நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க தான் கணக்கு கொடுக்க போறீங்க. However you are accountable for yourself. நாங்க இத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன் பேசுறோம் அப்படினா, The reason we are saying this in a very strong manner, வருகைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊழியம் தான் எங்க ஊழியம். Our ministry is to lead you towards the second coming of Jesus. எல்லாம் நல்ல சத்தமா ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. Say amen. இங்க நிறைய டியூனிங் கலஞ்சு உட்கார்ந்து இருக்கீங்க. Many people here, you lack proper tuning. டியூனிங்ன்ற வார்த்தை கவனிக்கணும். You have to understand the word tuning. ஒரு கிட்டார் இருக்குன்னா கிட்டார்ல ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, அது கரெக்டா டியூனிங்ல இருந்தா எடுத்த உடனே வாசிக்கலாம். If there's a guitar, if it has strings, if it is tuned, you can take and play it immediately. கலஞ்சு போன கிட்டார் நிறைய உட்கார்ந்து இருக்கீங்க. There are so many untuned guitars here. டியூனிங்கே இல்லாத கிட்டார் நிறைய இருக்கீங்க. There are so many untuned guitars here. இப்போ உங்களை எடுத்தா யூஸ் பண்ண முடியாது. If we take you now, we cannot use you. உங்களை உட்கார வச்சு மறுபடியும் டியூன் பண்ண வேண்டியதா இருக்கு. We have to bring you up, sit with you and tune you again. உஷாரா இருங்க. Be very careful. நீங்க கவனமா இருங்க. Be very careful. உங்கள் வாழ்வுக்கு அதுதான் நல்லது. It's good for your life. வெரி ரிலீஜியஸ் கிறிஸ்டியனா இருக்காதீங்க. Do not be a religious Christian. தேவனோடு ரிலேஷன்ஷிப்பை நல்லா வச்சுக்கங்க. You have to have a proper relationship with God. Point number 2, they receive divine guidance. தெய்வீக வழிகாட்டுதலை பெறுவார்கள். They receive divine guidance from God. யாரு? தேவனை தேடுபவர்கள் தெய்வீக வழிகாட்டுதலை பெறுவார்கள். Those who seek God receive divine guidance from God. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். Let's read from Psalms 32 verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென்.
ஸோ இந்த வசனம் சொல்லுகிறது உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். So this word says, I will counsel you with my eye upon you. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன், ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். So we should live our life according to God's instruction. He directs our steps. The Lord directs our steps. நம்முடைய ஒவ்வொரு நாள் அடிச்சுவடுகளும் நம்முடைய நடைகளும் அவருடைய டைரக்ஷன்ல இருக்க வேண்டும். Our steps and our walk should always be in God's direction. டெய்லி காலையில் எழும்புனே கண்ண மூடி எப்படி நான் நடக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. இது இல்லாம நடமாடுறதெல்லாம் காட்டுவாசி விசுவாசி. If you do not in the morning wake up and look at God and ask him for his guidance, you're not living a proper Christian life. பலதரப்பட்ட விசுவாசிகள் இருக்காங்க. There are so many kinds of believers. நான் உங்களை நல்ல ஜென்டிலான விசுவாசிகளாய் உருவாக்குவதற்காக பேசுகிறேன். And I'm talking all this to make you gentle, proper believers. காடோட டைரக்ஷன்ல நம்ம போகணும். We have to go in God's direction. வழி இதுவேன்னு சத்தம் கேட்கணும். You have to listen to the voice that says, this is the way. நீங்க என்னத்தையோ செய்யுங்க. Do whatever you want. அவருடைய டைரக்ஷன்ல நீங்க செய்திருந்தால், But if you do according to his direction, அவருடைய டைரக்ஷன்ல நீங்கள் செய்ய போனால், if you're going to do in his direction, எண்ட் நல்லா இருக்கும். the end will be good. ஹல்லேலூயா. Amen. அவருடைய டைரக்ஷனே இல்லாம If you're walking without his direction, நம்ம டைரக்ஷன்ல எல்லாம் முடிச்சிட்டு, if we finish everything in our direction, அடுத்து தண்ணி தெளிச்சு ஒரு ஜெபம் பண்ணி, then you have to sprinkle water, make a prayer, அதை ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிட்டு, and then we make it spiritual. நான் செய்த விஷயத்துல ஜெப தண்ணி தெளிச்சிருக்கிறேன். I said, in whatever I did, I sprinkled some holy water. அதெல்லாம் எடுபடாது. It will not work out. சுத்தமா எடுபடாதுங்க. I say you, it will not work out. ஆனா அவருடைய டைரக்ஷன் மட்டும் நீங்க நடந்து பாருங்க. But what I say is walk in God's direction, எல்லா மாற்றமும் வரும். and every change will come. அவருடைய டைரக்ஷன்ல நாம் நடக்கும்போது not to backslide. When we walk in his direction, we will not backslide. நீங்க பின்வாங்க மாட்டீங்க. We will not backslide. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பின்வாங்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. Look at the person next to you and say, you will not backslide. அவர் உங்களை டைரக்ட் பண்ணா நீங்க பின்மாற்றம் அடையாத விசுவாசியா இருப்பீங்க. If the Lord directs you, you will be a believer who does not backslide. உங்க மகன் பின்மாற்றம் அடைய மாட்டான். Your son will not backslide. உங்க மகன் பின்மாற்றம் அடைய Your மாட்டான். daughter will not backslide. உங்க சொந்தக்காரங்க பின்மாற்றம் அடைய Your மாட்டாங்க. relatives will not backslide. ஏன்னா காட் உங்க ஃபேமிலியை டைரக்ட் பண்றாரு. Because your family is being directed by God. யாரும் பின்மாற்ற ஆவிக்கு இடம் தராதீங்க. No one should give place to the spirit of backsliding. பின்மாற்றம் அடைந்தவர்களோடு கனெக்ட் ஆயிடாதீங்க. Do not be connected with people who backslide. உங்களை பின்மாற்றத்துக்குள்ளே தள்ளுகிற சூழலுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதீங்க. Do not be stuck in a situation where you can backslide. மட்டும் அல்ல, ஆண்டவர் உங்களை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சார்னா நீங்க அன்ஹாப்பியா இருக்க மாட்டீங்க. Not only that, if the Lord starts directing you, you will not be unhappy. உங்க ஹோம் ஹாப்பி ஹோம் ஆயிடும். Your home will be happy. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. உங்க ஹோம் ஹாப்பியா இருந்தா, If your home is happy, நீங்க சர்ச்சையே ஹாப்பி பண்ணுவீங்க. you will make the church happy. எத்தனை பேர் சர்ச்சை ஹாப்பியா வச்சுக்கிறீங்க? How many of you keep the church happy? உங்க சோகத்தை எல்லாம் கொண்டு வந்து சர்ச்சில் கொட்டக்கூடாது. You should not come to church and pour out all your sorrow. நீங்க சர்ச்சை ஹாப்பியா வச்சுக்கணும்னா உங்க ஹோம் ஹாப்பியா இருக்கணும். If you want to keep the church happy, your home should be happy. கடந்த நம்முடைய 26th அன்னைக்கு நம்முடைய சில்ட்ரன்ஸ் கேம்ப் வைத்திருந்தோம். On 26th, Good Life project. On 26th of January, we had the Good Life kids program here. ராணி was sick, totally பயங்கர sick. ராணி எனக்கு தெரியாது. Rani was very sick that day. ஆனா அந்த சிக்னஸ் காட்டாம வந்து அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஹாப்பியா ஒரு மினிஸ்ட்ரி பண்ணாங்க. She was sick and I didn't know about it, but she was here and she ministered to the kids in a very beautiful way. நான் மனசுல நினைச்சேன், பரவாயில்ல நல்லா இருக்காங்க ராணி அப்படின்னு நினைச்சேன். In my mind, I thought, oh, Rani, she is fine. ஆனா பிசிக்கலி அவங்களுக்கு முடியல, வெளியே காட்டாம அவங்க அவ்வளோ ஹாப்பியா பண்ணாங்க. அடுத்த நாள் பேசும்போது ரொம்ப முடியாம ஆயிட்டேன்,
நான் எப்படி பண்ண போறேனோன்னு பயந்தேன். ஆண்டவர் கிருபை செய்தேன். நான் I thought she was fine, but the next day when I spoke to her, she said, Pastor, I was very sick. I don't know what, I was not sure. அஸ் அ பாஸ்டர் இந்த வாரத்தில் நானும் என் ஒய்ஃபும் அவங்களுக்கு உடம்பு பலப்படுறதுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இப்போ ரெடியாக இருக்கேன். And as a pastor, me and my wife, we are ready to give her whatever she needs for healing. இது நான் சொன்னோன்னே சிலர்லாம் முகத்தை உடம்பு முடியாத மாதிரி வச்சுக்கிட்டீங்க. As soon as I say this, many people here, you have your face as if you're sick. என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்ன மாதிரி செய்கிறாள் உங்களுக்கு தெரியும். You know that I'm a person of my word. ஆனால் But அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ்டரே இப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா தேவன் எப்படி ஃபீல் பண்ணுவார்? according to them, if a pastor feels like this, how will the Lord feel? அதாவது கிறிஸ்டியன் லைஃப்ன்றது ஒரு மாதிரி ரொம்ப சொதப்புற வாழ்க்கை இல்லை. Christian life is not a life where you can do what you want, neglect it. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் மத்தியில் நான் படுத்தா இன்னொரு வாரம் படுத்தே இருக்கணும்னு தான் தோணும். அவ்வளோ வீக்னஸ் பாடியில் இருந்தாலும், Even though I have I'm very weak in my body, I feel like I can sleep for another week. என்னுடைய ஆண்டவருக்கு கமிட் பண்ணியிருக்கேன். And yet, since I've committed for the Lord, ஸோ நான் அவருக்காக வாழ வேண்டியவன். I have to live for Him. அதனால் நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் ஹாப்பியாக தான் இருக்கணும். So in every situation, I have to be happy. ஆர்டிஃபிஷியலாக இல்லை, உண்மையாகவே அந்த ஹாப்பினஸ்குள்ளே வந்துடணும். It's not being artificial, but I have to be in that happiness. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த கிருபையை தேவன் தருவாரா? May the Lord give the grace to all of you here. அடுத்து நீங்கள் தேவனால் டைரக்ட் பண்ணப்படும் பொழுது there is no confusion. The next point is, if you're directed by God, you will not have any confusion. உங்களுக்கு ஒரே நாளில் 24 ஹவர்ஸில் உங்கள் நிறைய பேருடைய முகமும் நிறமும் மாறிட்டே இருக்கு. Many people here in 24 hours, your face keeps changing. பாருங்க பக்கத்தில் எப்படியெல்லாம் முகத்தை பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு ஆண்டவர். Look at the person next to you and see their faces. என்ன கன்ஃபியூஷன், அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. Because many people, they get confused. நீங்கள் செய்கிறது சரி, ஆண்டவர் நடத்தியிருந்தா நோ கன்ஃபியூஷன். If what you're doing is right, if the Lord is directing you, there will be no confusion in your life. அதனால் குழப்பங்கள் மாறி தெளிவு பெற்று ஞானமான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் உதவி செய்வார். So when we seek the Lord, He will help us to replace our confusion with clarity and wisdom. ஆமென். Amen. அடுத்து குறிப்பு 3க்குள்ளே வருவோம். Let's go to the third point. சங்கீதம் 34:10. Let's read from Psalms chapter 34 verse 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. It says the young lions lack and grow hungry, but they who seek the Lord will not lack any good thing. ஒரு நன்மையும் குறைவிடாது. They will not lack any good thing. தயவுசெய்து வேகமா எழும்பி எல்லாரையும் போய் பார்த்து வேகமா உங்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாதுன்னு கை கொடுத்து சொல்லிட்டு முதுவை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திட்டு வாங்க. Please go around, encourage people, tell them you will not lack anything. Act soon. ஒரு நன்மை குறைவிடாது சொல்லுங்க. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இறைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிட கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இறைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிட கூடும். நுங்கவனவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். நுங்கவனவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான் என வாழ்ந்திருப்பே. காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான் என வாழ்ந்திருப்பே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே.
துதித்து கழித்திடுவோம். கையுயர்த்தி பாடுங்க. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் உயர்த்தி கழித்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சி அடைந்து ஏங்கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சி அடைந்து ஏங்கிடக்கூடும். துங்கவனவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். துங்கவனவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான் என. கையெழுத்தி பாடுங்க எல்லாரும் எல்லாரும். காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான் என வாழ்ந்திடுவே. காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான் என வாழ்ந்திருப்பே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. Those who Amen. seek the Hallelujah. Lord will not lack anything. இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான் தேடுறதுனா என்னன்னு தேடி தேடி சொல்லிட்டு இருந்தேன். Because you have to receive these blessings, I'm talking to you about seeking God. டீச்சர்ஸ்க்கு தெரியும், கிளாஸ்ல இருப்பாங்க பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ். Teachers know this. There'll be so many students in a class. டீச்சர் கஷ்டப்பட்டு டீச் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. The teacher will keep teaching, and many people will keep talking. கொஞ்சம் பேர் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. A few students will be careless. கொஞ்சம் பேர் நாட்டியாக இருப்பாங்க. A few students will be naughty. ஒரு சிலர் தான் டீச்சர் சொல்கிறத அப்படியே கவனிப்பாங்க. Only a few will observe what the teacher is teaching. எக்ஸாம் ஹால் வரும். A time of examination will come. டீச்சர் வந்து பார்ப்பாங்க. The teacher will come and see. கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சுட்டு முழிக்கிற மொழியில் தெரியும். When they look at the question paper and when they stare at it, they will understand. சிலர் சீரியஸாக சந்தோஷமாக அப்படியே பரவாயில்ல நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கு சந்தோஷமா இருப்பாங்க. Some people will look at the question paper in a happy manner. They'll say, oh, whatever I've studied has come. சிலர் கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சுட்டு பக்கத்தில் உள்ளோன்ற அப்படிம்பாங்க. A few people, they look at the question paper, look at the person next to them and look in with a confused state. சிலர் அப்பமா இது லாய்க்கு இல்லாதது பண்ணு. And some people, they'll say, I'll surely fail. ரிசல்ட் வரும்போது When the result comes, யார் ஜெயிப்பாங்க யார் தோற்று போவாங்கன்னு who will be victorious and who will lose? டீச்சருக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஏன் தேர்வான் ஏன் தேர மாட்டாங்க. Even the teacher will know who will pass and who will fail. மேய்ப்பன் ஆடுகளை அறிவான். The shepherd knows his sheep. ஆடுகளும் மேய்ப்பனை அறிவீர்கள். And the sheep also know the shepherd. ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் மேலே அக்கறையோடு தான் பேசுகிறேன்னான்னு உங்களுக்கு தெரியும். You know if I'm talking with care on you. ஒவ்வொரு விஷயத்தை பேசும்போதும் உங்களை எங்கள் வீட்டு அடுக்களை பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன்னா இல்லை என் தோட்டத்தில் புல் பறிக்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறேன்னா
இல்லை உங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்காக பேசுகிறேனா அப்படின்றது ஆடுகளுக்கு தெரியும். When I talk with you, am I taking you to the kitchen or taking you to the farm to pluck the wheat, or am I preparing you for the kingdom of God? You as sheep know that. அதே போல் எனக்கும் தெரியும் யாரெல்லாம் செய்தி கேட்டு ஒப்பு கொடுக்குறாங்க, யாரெல்லாம் வாழ்கிறாங்க, யாரெல்லாம் ஃபோக்கஸை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க, யாரெல்லாம் சரியாக ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுல குறியாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். And as a shepherd, I know how many of you listen, how many of you are focused, how many of you are undeterred, and how many of you focus on going to the kingdom of God. எல்லாரையும் காக்கிற கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். I commit everyone to the Lord who protects our souls. முழு சபையாக எப்படி கர்த்தருடைய பந்தி எடுக்கிறது மகிழ்ச்சியோ, இந்த கர்த்தருடைய பந்தி நம்மளை ஆண்டுடைய வருகைக்கு ப்ரமோட் பண்ணும். The communion that we are going to take is going to promote us to the second coming of Jesus. மனசுக்குள்ள கசப்பு இருந்தால் தூக்கி எறிங்க. If you have bitterness in your heart, throw it away. ஆதிகால விசுவாசிகள் கபடமில்லாத இதயத்தோடு இருந்தார்கள். Early believers, they had innocent hearts. ஒரு கள்ளங்கபடம் இல்லை. They did not have, they were very innocent. கள்ளங்கபடத்தை வச்சுட்டு கருப்பட்டி கூட செய்ய முடியாது. If you're not innocent, you can't do anything. யாராலும் உங்கள் கள்ளங்கபடத்தில் கருப்பட்டி செய்தால் நாங்கள் எல்லாருமே ஆர்டர் பண்ணுவோம். If you're that innocent and people can do things out of you, we'll order so many things. பட் உங்கள் கள்ளங்கபடம் வேஸ்ட்டு. But there's no use. உபயோகமானதை செய்வோம். Let's do useful things. இந்த வருஷம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப நல்லா வளருவீங்கன்னு சொல்லுங்கள். Look at the person next to you and tell them, this year you will grow very nicely. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.